நம்முடைய தேவன் மலைகளிலும் வழியை உண்டாக்குவார். நம்முடைய தேவன் ஆறுகள் மத்தியில் மட்டுமல்ல, கடலுக்கு நடுவே நமக்கு ஒரு பாதையை உண்டாக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறவராய் மாத்திரமல்ல, அவர் செய்கிறவராகவும் இருந்திருக்கிறார். இன்னொரு பாடலை கூட நம்ம உற்சாகமாய் பாடுவோம். ஆண்டவர் இந்த நாட்களில் அவர் யெகோவாவாய் நமக்கு வெளிப்படுகிறார். ஸ்தோத்திரம். ஆமா, யெகோவா என்றால் சேனைகளின் கர்த்தர். ஆங்கிலத்தில் God of war. ஸ்தோத்திரம். அவர் யுத்தங்களின் தேவன், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் யெகோவா என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறியப்பட்டார். நாமும் அவரை அப்படியே ஆராதிப்போம். நம்முடைய யுத்தங்களிலே நமக்கு முன் சென்று நமக்கு ஜெயம் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். திரும்ப சொல்லுவோமா? யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். கைகளை உயர்த்தி திரும்ப சொல்லுவோமா? யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஒரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, நான் தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர்.
திரும்பவில்லையே பெருமையாக திரும்பலையே அரும்பின காரியம் அனுப்பின காரியம் வாய்த்ததே நீரல்லவோ நீரல்லவோ என்னை கண்டதும் காரம் பிடித்ததும் நீரல்லவோ 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 என்னை கண்டதும் காரம் பிடித்ததும் நீரல்லவோ 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 அவர் கூட இருக்கும்போது செங்கடலும் தரை தண்ணீரும் நமக்கு சமந்தான். அது எத்தனை பெரிய ஆழங்களா இருந்தாலும் அவர் கூட இருந்தார். அது லேசான காரியமாய் மாறி போகும். செங்கடல் முன்னே பார்வோனும் பின்னே செங்கடல் முன்னே பார்வோனும் பின்னே மோசேயின் கோலை கொண்டு அற்புதம் செய்தீர் செங்கடல் இரண்டாக பிரியச் செய்தீர் மோசேயின் கோலை கொண்டு அற்புதம் செய்தீர் செங்கடல் இரண்டாக பிளக்க செய்தீர் இஸ்ரவேலை கரை சேர்த்து விட்டீர் என்னையும் நல்ல கரை சேர்த்திடுவீர் இஸ்ரவேலை கரை சேர்த்து விட்டீர் என்னையும் நல்ல கரை சேர்த்திடுவீர் நீரல்லவோ நீரல்லவோ என்னை கண்டதும் காரம் பிடித்ததும் நீரல்லவோ 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 என்னை என்னை சுகமாய் கண்டதும் தங்க பண்ணுகிறவர். காரம் பிடித்ததும் நீரல்லவோ 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 உங்க செங்கடல் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் பார்வோன் பின்னே துரத்துகிற சூழ்நிலையிலும் அவர் மோசேயின் கோலை கொண்டு உங்களுக்கு ஒரு வழியை திறக்க போதுமானவராக இருக்கிறார். ஒரு மோசேயின் கோல் போதும். அத்தனை லட்ச இஸ்ரவேல் ஜனங்களையும் நல்ல கரை சேர்ப்பதற்கு ஒரு மோசேயின் கோல் போதும். நீ அந்த மோசேயின் கோலுக்கு கீழ் இருப்பாயானால் உனக்கு ஒரு சேதமும் இல்லை. எத்தனை பெரிய கொடிய கடலாக இருந்தாலும், அந்த செங்கடல் எவ்வளவு ஆழமா இருந்தாலும், அங்கே உனக்கு ஒரு பாதை உண்டு, அங்கே உனக்கு ஒரு வழி உண்டு, அங்கே உனக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு. ஒரு இஸ்ரவேலன் கூட சேதப்பட முடியாது. ஒரு சின்ன குழந்தை கூட மரிக்க முடியாது. சேஃபா கடலை தாண்டி போவதற்கு அங்கே வழி உண்டு. மோசேயின் கோலின் கீழ் உனக்கு ஒரு வழி உண்டு, உனக்கு ஒரு ஆதரவு உண்டு. ஹல்லேலூயா. மோசேயின் கோலை கொண்டு அற்புதம் செய்தீர். செங்கடல் இரண்டாக பிளக்கச் செய்தீர்.
என்னை நல்ல கரை சேர்ப்பார். அவர் என்னை கரம் பிடித்து கரை சேர்ப்பார். நிச்சயமாய் நான் கரை சேர்வேன். ஒருவேளை இப்போ தத்தளிக்கலாம், தடுமாறலாம், குழம்பலாம், கலங்கலாம். நான் நல்ல கரை சேர்வேன். ஏனென்றால் என்னை வழி நடத்துகிறவர் கர்த்தர். என்னை கரம் பிடித்திருக்கிறவர் யெகோவா ஈரே. என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர் யெகோவா தேவன். என்னையும் நல்ல கரை சேர்த்திடுவீர். இஸ்ரவேலை கரை சேர்த்துவிட்டீர். என்னையும் நல்ல கரை சேர்த்திடுவீர். நீரல்லவோ நீரல்லவோ என்னை கண்டதும் கரம் பிடித்ததும் நீரல்லவோ 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 எத்தனை வருஷம் ஆனா என்ன, எத்தனை வயசானா என்ன, ஆண்டவரே மாறாத உம்முடைய அன்பு எங்க மேல இருக்கும்போது ஆண்டவரே நாங்க ஒரு நாள் குறைந்து போவதில்லை அப்பா. நாங்க தெம்பா ஓடும் போது மட்டும் எங்க மேல அன்பு வைக்கிற தேவன் அல்ல. நாங்க வயதாகி வாடி போனாலும் அதே அன்போடு தேடி வந்து மறுபடியும் கரங்கள் எங்களை தூக்குகிறதற்காக. ஓ முதிர் வயது மட்டும், நரை மயிர் மட்டும் நான் உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை ஆதரிப்பேன் என்று சொன்னவரே. கிருபைகள் தீனம் தீனம் மாறலையே. கிருபைகள் தீனம் தீனம் கிருபைகள் தீனம் தீனம் கிருபைகள் தீனம் தீனம் ஒரு வார்த்தை அனுப்பின காரியம் வாய்த்ததே. அனுப்பின காரியம் என்னையும் நல்ல கரை சேர்த்திடுவீர். என்னையும் நல்ல கரை வாக்குத்தத்தம் தந்து நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆவியானவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 27:40. உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து ம், உன் சகோதரனை சேவிப்பாய். ம். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ, இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை உன் கழுத்தில் இருக்கிற அவன் நுகத்தடியை முறித்து போடுவாய் முறித்து என்றான். போடுவாய் என்றார். ஹல்லேலூயா. சுத்தமாய் சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை குறித்து வச்சிருக்கிறார். சிறு பிள்ளைகளா இருக்க ஒரு காலம், வாலிபர்களாக இருக்க ஒரு காலம், குடும்பமாக இருக்க ஒரு காலம், தனிமையாக இருக்க ஒரு காலம், விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம். இப்படி ஆண்டவர் அநேக காலங்களை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். இந்த 25வது வருஷம், 2025வது வருஷம், அந்த 2வது மாதத்தில் கர்த்தர் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை என்னவென்றால், நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ. அல்லேலூயா. நான் தைரியமாக சொல்வேன், இது நாம மேற்கொள்ளுகிற ஒரு காலம். ஸ்தோத்திரம். எதை மேற்கொள்ளுகிற காலம்? என் கழுத்தில் இருக்கிற அவன் நுகத்தடியை முறித்து நான் மேற்கொள்ளுகிற ஒரு காலத்தை கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் கழுத்தில் வேற ஒரு நுகத்தடி இருப்பது நல்லதா கெட்டதா? நிச்சயமாய் கெட்டது. கழுத்தில் நுகத்தடி இருப்பதே ஒரு ஆசீர்வாதம் இல்லை.
நுகத்தடினா என்ன? மாடுகளை பூட்டி அதை வலுக்கட்டாயப்படுத்தி வண்டியில் கட்டி பாரத்தை இழுப்பதற்காக, சுமை சுமப்பதற்காக அதனுடைய கழுத்திலே நுகம் என்ற ஒன்றை வைப்பார்கள். ஒவ்வொரு வண்டி மாட்டினுடைய கழுத்தில் நுகத்தை வைப்பார்கள். அந்த நுகம் பூட்டப்பட்ட அந்த மாடு கடினமாய் அடிமைத்தனத்தை சகிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த மாசம் சொல்றாரு, உன்னை கட்டாயத்தின் பேர்ல அடிமைப்படுத்தி நுகத்தை சுமக்க வைத்த அந்த நுகத்தை நான் முறிக்கும்படியான காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விரும்பி ஒன்றை செய்வது வேறு, வழி இல்லாம கட்டாயத்தின் பேர்ல செய்வது என்பது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசத்தை சொல்றேன் நான். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் இந்த மாதத்தில் என்ன செய்ய போறாரா? உங்க கழுத்தில் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து போட போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம பாடல் பாடும்போதே ஆராதனையில் ஆண்டவர் அதை கன்ஃபஸ் பண்ணாரு, அதை ஆண்டவர் உறுதிப்படுத்தினாருக்கு. ஸ்தோத்திரம். நான் அனுப்பின வார்த்தை வீணா திரும்பாது, அது கீழே விழாது, அது அனுப்பின காரியமாய் வாய்க்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த 2வது மாதத்தில் எதற்காக இந்த வார்த்தையை தந்தாரோ, ஆண்டவர் தந்ததினுடைய நோக்கம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும்படிக்கு. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க, இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு வார்த்தையின் மனிதன். இந்த சபை வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை நம்பி நடந்து போகிறது, கடந்து போகிறது. நம்முடைய தேவன் வார்த்தையா இருக்கிறபடினால் வார்த்தையை ஆராதிக்கிற இந்த சபையிலே வார்த்தை கடந்து வரும்போது அதை தேவனாய் பார்க்கிறவர்கள், வார்த்தையை தேவனாய் பார்க்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் வார்த்தை நடக்கும், நிச்சயமாய் வார்த்தை பலிக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நீ மேற்கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நான் மேற்கொள்ளும்படியான ஒரு காலம் வந்திருக்கிறது. எஸ், ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் சில விஷயங்களை மேற்கொள்ள முடியாமல் நீங்கள் தடுமாறிக்கொண்டே இருப்பீர்களானால் நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீ மேற்கொள்ளும்படியான காலம் வந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை யார்கிட்ட சொல்றாங்க தெரியுமா? இந்த வார்த்தையை ஈசாக்கு தன் மூத்த குமாரனாகிய ஏசாவினிடத்தில் சொல்கிறார். இந்த வார்த்தையை அவர்கிட்ட வாங்குவதற்கு ஏசா எவ்வளவோ கஷ்டப்படுகிறார். இந்த வார்த்தை ஏசாவுக்குரியதாக இல்லாமல் போய்விட்டது. இந்த வார்த்தையை ஈசாக்கால ஏசாவுக்கு கொடுக்க முடியல. ஐயோ, கொடுக்க என்கிட்ட ஒண்ணுமில்லையே என்று சொல்லுகிற சூழ்நிலையிலும் ஏசா கெஞ்சி கதறி, பைபிள்ல போட்டிருக்கு, அலறி அழுது இந்த வார்த்தையை வாங்கியிருக்கிறார். இந்த வார்த்தை அவ்வளவு லேசான வார்த்தை அல்ல. இது எவ்வளவோ கண்ணீருக்கு பின்னாடி இருந்து புறப்பட்டு வந்த ஒரு வார்த்தையாக்கும், எவ்வளவோ வேதனையின் மத்தியிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு வார்த்தையாக்கும். கைவிடப்பட்ட நிலைமையில, உடைக்கப்பட்ட நிலைமையில, ஸ்தோத்திரம், தேவன் என்னை வெறுத்து விட்டார் என்ற முடிவுக்கு வந்த இடத்துல ஒரு மனுஷனை பார்த்து பிறந்த வார்த்தையை கர்த்தர் இந்த 2வது மாதத்தில் உங்களை பார்த்து அனுப்பி இருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில் இன்னைக்கு ஆலயத்தில் வந்து அமர்ந்திருந்தாலும், ஸ்தோத்திரம், ஏசாவை போல ஏமாற்றப்பட்டவர்களா, ஏசாவை போல வெறுக்கப்பட்டவர்களா, ஏசாவை போல ஒதுக்கப்பட்டவர்களா, ஏசாவை போல சொந்த சகோதரர்களாக கைவிடப்பட்டவர்களா, ஏமாற்றப்பட்டவர்களா, இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, நீ மேற்கொள்ளும் காலம் ஒன்று வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில் தகுதியே இல்லை என்றாலும் அவர்களுக்கு ஆண்டவர் ஆச்சரியப்படும்படியான ஆசீர்வாதங்களை தந்தார். ஆமாம், கார்களை தந்தார், வீடுகளை தந்தார், உயர்ந்த பதவிகளை தந்தார், உத்தியோகங்களை தந்தார். இந்த இடத்துக்கு வந்ததுனால எத்தனையோ ஆச்சரியமூட்டும்படியான ஆசீர்வாதங்களை தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் பெற்றார்கள். நான் கூட கேட்டிருக்கேன், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு நடந்தது? பாஸ்டர், நீங்கள் தானே வார்த்தையை தந்தீங்க, நீங்கள் தானே வாக்குத்தத்தத்தை சொன்னீங்க, அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடிச்சி ஜெபம் பண்ணோம். ஸ்தோத்திரம். இந்த ஆறுமுகம் பிறகு வந்திருக்காரு, 11 வருஷம் அவருக்கு குழந்தை இல்லை. நானே ஆச்சரியமாக கேட்டேன், எப்படியா இது நடந்தது? நீங்கள் தானே இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்ல சொன்னீங்க. நான் சொன்ன நானே மறந்துட்டேன். ஆனால் அவங்க ஆட்சியும் ஐயரும்
ராத்திரி டெய்லி அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறாங்க. 11 வருடங்கள் கழித்து அவருடைய மனைவி கர்ப்பம் தரிக்கவும் அழகான ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுக்கவும் ஆண்டவர் உதவி செய்தார். நான் ஏதோ என் வாயில வந்ததை சொல்லிட்டு போயிட்டேன். அந்த வார்த்தையை அவர்கள் பிடித்து கொண்டதுனால கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். நான் ஏதோ என் வாயில வார்த்தையை சொல்றேன், அந்த வார்த்தையை நம்பினவர்களுக்கெல்லாம் அவர் ஆசீர்வாதங்களை அள்ளி தருகிறார். ஸ்தோத்திரம். நான் இன்னும் சொல்லுவேன், அது என்னுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையும் இல்லை, அதற்கு உரியவன் நான் அல்ல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த சபைக்கு தருகிறார். இந்த 2வது மாதத்தில் நீ போய் என் மக்கள்கிட்ட சொல்லு, அவர்கள் மேற்கொள்ளும்படியான காலம் ஒன்று அவர்களுக்கு வந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக ஏசா சுமார் 20 ஆண்டு காலங்கள் தன் வாழ்க்கையில் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஸ்தோத்திரம். நான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய பேருக்கு அது இன்னும் தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க, கதையே தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் இருந்தாங்க. அந்த அப்பா பேர் ஈசாக்கு, அந்த அம்மா பேர் ரெபேக்கா. உண்மையிலே நடந்த சம்பவம், நீங்கள் எல்லோரும் நல்லா கவனிங்க. ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் அம்மாவும் இருந்தாங்க. அந்த அப்பா பேர் ஈசாக்கு, அம்மா பேர் ரெபேக்கா. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ஒரு நாள் ரெட்டை குழந்தை பிறந்தது. ஸ்தோத்திரம். 2 பையங்க. ஸ்தோத்திரம். மூத்த பையன் பேர் ஏசா, 2வது பையன் பேர் யாக்கோபு. மூத்த பையன் பேர் என்ன? ஏசா. 2வது பையன் பேர் என்ன? யாக்கோபு. இந்த 2 பையங்களும் நல்லா வளர்ந்து வரும்போது இந்த மூத்தவனுக்கு காடு மேடா சுற்றி திரியிறது ரொம்ப பிடிக்கும். பார்த்துக்கோங்க. கூட 4 பேரை கூட்டிகிட்டு, மச்சான் மாப்பிள்ளன்னு கூட்டிக்கிட்டு அப்படியே காடா மேடா போய், ஸ்தோத்திரம், ஆமாம், வேட்டையாடுவது, சூட்டாங்கறி பொரிக்கிறது, காட்டில் உட்காந்து சாப்பிட்றது, மிச்ச மீதி கறியை உப்பு கண்டம் போட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அப்பாவுக்கு கொஞ்சம் ருசியாக கொடுக்கறது, இதே பொழப்பாக வச்சுருந்தான். ஏன்னா அந்த நாட்களில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோ சிபிஎஸ்சி ஸ்கூலோ கிடையாது. அதனால் இதையே அந்த பையன் வழக்கமாக வச்சுருந்தான், ஸ்கூலுக்கே போகலை. ஆனால் சின்ன பையன் இருக்கான் பாருங்க, அவன் ஒரு அம்மா சோக்கு. எப்போ பாரு சில அம்மா முந்தானியை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே சுற்றி வருவாங்க, அடுப்பாங்கரையவே சுற்றி வருவாங்க, அம்மாட்டையே உட்காந்துருந்து சமையல் நல்லா பண்ண கற்றுக்குவாங்க. ஸ்தோத்திரம். சில பிள்ளைகள் அப்படியே இருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்து. ஸ்தோத்திரம். எப்பவும் அடுப்பாங்கரையும். ஆமாம், சில நாட்கள் அந்த வீட்டு சுவரை தாண்டியே வெளியே போயிருக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்து. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஏசான் இருக்கிற மூத்த பையன் இருக்கான் பாருங்க, அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறதே சில நிமிடங்கள் தான். ஸ்தோத்திரம். பல நாட்கள் வெளியே தான் இருப்பான். ராத்திரியெல்லாம் சில மிருகங்களை வேட்டையாடுவதற்காக ராத்திரியெல்லாம் காத்திருந்து காட்டிலேயே கிடப்பான். ஸ்தோத்திரம். மிருகங்களை பிடிப்பதும் அடிப்பதும், ஸ்தோத்திரம், கூட்டாளி சேர்த்துக்கிட்டு போவதும், அங்கே கறிமூட்டம் போட்டு கறியை சுடுவதும் சாப்பிடுவதும், என்ன டேஸ்டாக இருக்குன்னு ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கொள்வதும், ஸ்தோத்திரம், இப்படியே லைஃப்பை என்ஜாய் பண்ணிடலாம். இதில் மூத்த பையன் அப்பாவுக்கு செல்ல பிள்ளை, 2வது பையன் அம்மாவுக்கு செல்ல பிள்ளை. ஸ்தோத்திரம். சில பிள்ளைகள்கிட்ட கேட்டால், ஸ்தோத்திரம், உன்னை அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? அப்போ யார் இருக்கா? அப்பா தான் இருக்கார், அப்பா தான் பிடிக்குன்றோம். அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? சுற்றி பார்க்கும், அம்மா மட்டும்தான் இருந்தால் அம்மா தான் பிடிக்குன்றோம். விவரமான பிள்ளைகள். ஆமாம், ஸ்தோத்திரம். ஆனால் அந்த ஏசா என்னைய மாதிரி விவரமே இல்லை. அப்பா இருந்தாலும் சரி, அம்மா வந்து, உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? எனக்கு அப்பா தான் பிடிக்குமா. இவளுக்கு கடுப்பாக வரும். பிள்ளைய டமால் அடிப்பா. டெய்லி சோறு வாங்கி போடுறது நான். நொப்பா பிடிக்குமா? நொப்பாவா உனக்கு சோறு வாங்கி தராரு அப்படின்னு அந்த டமால்னு அடிப்பா. ஸ்தோத்திரம். இவனுக்கு அவ்வளோ விவரம் கிடையாது. அம்மா தானே கேட்கா, அப்போ நம்ம அம்மா தான் பிடிக்கும்னு சொல்லணுங்கிற விவரம் கிடையாது. இந்த சின்ன பையனை போய் கேட்பா, இல்லை அக்காவு உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? எனக்கு அம்மா தான் பிடிக்கும், என் தங்கம் என் செல்லம் அம்மாவை தான் பிடிக்குமா. நல்ல கொஞ்சுவா. அவன் விவரமான ஆள். அதே இந்த சின்ன பையன் அப்பாட்ட போகும்போது, மகனே செல்ல மகனே உனக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு அப்பாவை தான் பிடிக்குன்றான். எப்படி ஆள் அவன்? அப்பாட்ட போனால் அப்பா பிடிக்குமா, அம்மாட்ட போனால் அம்மா பிடிக்கும். அந்த மூத்தவன் இருக்கான் பாருங்க, வெகுளி, சூது வினயம் இல்லாதவன். என்னைய மாதிரி வச்சுக்கோங்களேன். என்னையை பார்த்தா நீங்கள் அவனை ஏசாவை பார்க்க வேண்டாம். ஆமாம், ஸ்தோத்திரம். எப்போனாலும் ஒரே இதான். ஸ்தோத்திரம். உள்ளே ஒன்றுமே இருக்காது. வடக்கு எல்லாத்தையும் வெளியே சொல்லிவிட்டு அடி வாங்கிட்டு இருக்கிற ஆள். ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்படி இந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வயசாக்கிட்டு, அவங்க அப்பா பேர் என்ன? இவர் நல்லா கவனிக்கிறார், ஈசாக். இந்த ஈசாக்குக்கு ஒரு நாள் வயசாகி கண்ணு தெரியாமல் போயிட்டு அவர் நினச்சார், இன்னும் கொஞ்ச நாள் நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தன் பிள்ளைகளை தனக்கு பிரியமான மூத்த மகனை கூப்பிட்டு, மகனே ஏசா இங்கே வாடே.
மூத்த மகனுக்கு உடம்பெல்லாம் முடி, உடம்பெல்லாம் ரோமமாக இருக்கும். ஸ்தோத்திரம். அதனால் அவனுக்கு ஏசான்னு அவர் பேர் வச்சார். அவனை வந்து தொட்டு பார்த்து, மகனே ஏசா, அந்த மாதிரி முடியா இருக்கு, நீ போய் வேட்டையாடி முதலில் கிடைக்கிற மிருகத்தை பிடித்து சமைத்து எனக்கு கொண்டு வா, நான் அதை ருசியாக சாப்பிட்டு மனசார உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் அப்படின்னு கண்ணு தெரியாத வயசான நிலைமையில் அந்த தகப்பன் தன் மூத்த மகனை அனுப்புகிறார். இந்த மூத்த மகன் புறப்பட்டு போனவுடனே இதை பக்கத்து ரூமில் இருந்து கேட்டுக்கிட்டே இருந்த அவன் முண்டாட்டி, ஏய் மூத்தவனுக்கு ஆசீர்வாதம், நோ, என்னுடைய செல்ல மகனாகிய 2வது பிள்ளைக்கு தான் என்ன வரணும், ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லி ஓடி போய் தன் மகன் இளையவனை கூப்பிட்டு, மகனே யாக்கோபுங்க வாடா, உங்கள் அப்பா உங்கள் அண்ணனை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி இப்படி சொல்லியிருக்காரு, நீ போய் தோட்டத்தில் 2 ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வா, நான் அதை அவருக்கு பிடித்த மாதிரி சமைத்து தருகிறேன், அதை அவர்கிட்ட கொண்டு போய் கொடு, அவர் அதை சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கட்டும், நீ தான் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தந்திரம் கட்டி அம்மா சொல்கிறா. அப்போ அந்த சின்ன பையன் சொல்கிறான், எம்மா நீ சொல்கிறது நல்லா தான் இருக்குது, அப்பா சாப்பிட்டுட்டு என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு பதிலாக சபிச்சிட்டாருன்னா சோழி முடிஞ்சுதம்மா, எனக்கு வேண்டாமம்மா, இந்த பிரச்சனை வேண்டாமம்மான்னு எவ்வளோ சொல்லுவா. இந்த அம்மாக்காரி இருக்காளோ பாருங்க, வெரி டேஞ்சரஸ் பீப்புள். டே சபிச்சா அது எனக்கு வரட்டும், ஆசீர்வாதம் உனக்கு வரட்டும், நான் சொன்னதை செய் போ அனுப்பி விட்றான். ஸ்தோத்திரம். இவனும் அம்மா சொல்ல கேட்டு 2 ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வாரான். ஈசாக்குக்கு எப்படி பிடிக்குமோ உரப்பு தூக்கலாக போட்டு அவளும் சமைத்து கொடுக்குறாள். சமைத்ததை எடுத்துக்கொண்டு போகும்போது அம்மா சொல்கிறா, நெல்லு, நீ கொண்டு வந்து ஆட்டுக்குட்டியாக அந்த தோலை உரித்து தொங்க விட்டுருக்க பாரு, அந்த தோலை எடுத்து உன் கழுத்தில் கையில் சுற்றிக்கோ, ஏன்னா உங்கள் அண்ணனுக்கு உடம்பெல்லாம் முடியாக இருக்கும். உங்கள் அப்பா ஒருவேளை பக்கத்தில் வந்து உன்னை தடவி பார்த்தாருன்னா கோவப்பட்டுறக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது, அதனால் தோலை போத்திக்கோ. அப்புறம் உங்கள் அண்ணன் ட்ரெஸ்ஸு ஒன்று இருக்குது, அதை எடுத்துட்டு வா போ, அந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கிட்டு போ. இப்படியெல்லாம் அவனை செட்டப் பண்ணி சின்ன பையன் கையில் ஆட்டுக்கறியை சமைச்சு கொடுத்து அப்பத்தையும் சுட்டு கொடுத்து உள்ளே அனுப்புகிறா. இவன் போய் அப்பா, சின்ன பையன் குரலால் இருக்கு, வாடா அப்படிங்கிறார். அவருக்கு கண்ணு தெரியலையே தவிர காது நல்லா கேட்குது. குரலோ சின்ன பையன், நீ யாருப்பான்னு கேட்டா அவன் சொல்கிறான், நான் உன்னுடைய மூத்த குமாரனாகிய ஏசா வந்திருக்கிறேன். அப்படியா, இங்கே வா பக்கத்தில் அப்படின்ட்டு ஸ்தோத்திரம். அவனை கட்டி பிடிக்கிற மாதிரி பிடிச்சி மோந்து பார்க்குறாரு. ட்ரெஸ்ஸு யார் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு? அண்ணன் ட்ரெஸ்ஸு, ஏசா ட்ரெஸ்ஸு. அது வயல்வெளிகளின் வாசனையை உடையதாக இருக்கிறபடினால சரி நமக்கு தான் காது சரியில்லை போல இருக்குது, கண்ணும் ஓட்டை, நமக்கு காதும் ஓட்டையாகிட்டு போல இருக்கு நினச்சி கொடுத்ததை பூராத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு, ஒரு மனுஷன் 2 ஆட்டுக்குட்டி கறியவா சாப்பிடுவான், பைபிளில் போட்டிருக்கு அப்படி. அப்போ அந்த காலத்தை எப்படி சாப்பிட்ருக்காங்க பாருங்கள். ஸ்தோத்திரம். இன்றைக்கி 100 கறியை சாப்பிட்றதுக்குள்ள நம்ம பிள்ளைகளை தின்னு சொல்லவும் அது வேண்டாம் இது வேண்டான்னு கழித்து ஒவ்வொன்றும் ஈனா பேச்சு மாதிரியே இருக்குது. அன்றைக்கி பாருங்கள், ஈசாக்கு அந்த வயசில் 2 ஆட்டுக்குட்டியை ஒன்றா காலி பண்ணியிருக்காரு. ஸ்தோத்திரம். சாப்பிட்டு முடித்து அவனை கட்டி அணைத்து முத்தம் போட்டு ஸ்தோத்திரம் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவ்வளவு ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு சின்ன பையன் ரூமை விட்டு வெளியே வாரான். அப்பந்தான் அவங்க அண்ணன் அங்கேருந்து ஸ்தோத்திரம் ஒரு பெரிய மானை வேட்டையாடி தூக்கிட்டு வாரான். வந்து அறுத்து குழம்பு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி மணக்க மான்கறியை கொண்டு வந்து அப்பாட்ட, அப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்பா சொல்கிறார், நீ யார்? நான் தான் உன்னுடைய மூத்த குமாரனாகிய ஏசா. என்னது ஏசாவா? பெரிய ஷாக். அப்போ அப்பதையே சாப்பாடு கொண்டு வந்தது யாரும் தெரியலையப்பா. நான் அப்பமே நினைச்சேன் அவன் குரல் உன் தம்பி யாக்கோபு போலவே இருந்தது. அப்பா நீங்க என்ன பண்ணீங்க? நான் அவன் கொடுத்ததை சாப்பிட்டுட்டு அவனை ஆசீர்வதிச்சனப்பா. ஸ்தோத்திரம். அப்போ கதறி அழுகிறான். பைபிளில் போட்டு அந்த வசனத்தை வாசிங்க. அதே 27ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு. ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் இருக்கிறது. என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். சத்தமிட்டு அழுத உச்ச கட்டத்தில் பிறந்ததாக்கும் இந்த பிப்ரவரி மாத வாக்குத்தத்தம். கண்ணீரின் மத்தியில் பிறந்ததாக்கும் இந்த வாக்குத்தத்தம். வாசிங்க. அப்பொழுது அவன் தகப்பன் ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர
வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். பனியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து, உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து, உன் சகோதரனை சேவிப்பாய். அவன் முதல்ல ஆசீர்வாதத்தை வாங்கினதுனால அவனை நீ என்ன செய்வாய்? சேவிப்பாய். அப்படின்னா அவனுக்கு நீ ஊழியம் செய்வாய், அவனுக்கு நீ கீழே தான் இருப்பாய். நீ அண்ணனா இருந்தாலும் அவன் ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கினதுனால நீ அவனுக்கு கீழே இருப்பாய், அவனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும். ஆனால் உனக்கு ஒரு காலத்தை நான் சொல்லுகிற மகனே, நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய உன் கழுத்தில் இருக்கிற அவன் நுகத்தடியை நான் முறித்து போடுவேன் என்றான். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை நீங்கள் எப்போ கவனிக்காட்டாலும் இப்போ மட்டும் கவனிங்க. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கவனக்குறைவினால், நீங்கள் ஏமாற்றப்பட்டபடினால, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டபடினால, நீங்கள் இழந்திருக்கிற ஆசீர்வாதங்களை திரும்ப பெறும்படியான ஒரு நாட்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் முன்குறித்து வைத்திருந்தார். எஸ், அதை நீங்கள் அறியாதிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரோ வார்த்தையில உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஒரு நாள் ஏசாவுக்கு சொன்ன வார்த்தையை ஏசாவே மறந்து போனாலும் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படியான ஒரு நாளை குறித்து வைத்திருந்தார். அந்த நாள் ஏசாவினுடைய வாழ்க்கையில வந்தது. அல்லேலூயா. ஏசா மறந்துட்டான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை. 3 வார்த்தை சொன்னேன். ஸ்தோத்திரம். ஏசா மறந்துட்டான், ஆனா கர்த்தர் மறக்கல. ஏசாவை ஆசீர்வதிப்பதற்காக அவர் குறித்து வைத்த நாட்களை தேவன் நினைவு கூர்ந்தார். 2025 வந்தது, பிப்ரவரி மாதம் வந்தது. அவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து பேசுகிறார். அவர் தம்முடைய சபையை பார்த்து சொல்லுகிறார், சபையே, தேவ பிள்ளையே, நீ மேற்கொள்ளும்படியான காலம் வந்திருக்கிறது. உன் கழுத்தில் இருக்கிற நுகத்தடியை முறித்து நீ மேற்கொள்ளும்படியான நாட்கள், காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய ஆசீர்வாதம். உங்க வாழ்க்கையில பல வருஷங்களாக, பல மாதங்களாக சில நுகத்தடியை நீங்க சுமந்து கொண்டிருப்பீங்கன்னா அந்த நுகத்தடியை முறித்து இனி தலை நிமிர்ந்து நிற்கும்படியான நாட்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். இனி விடுதலை காற்றை சுவாசிக்கும்படியான ஒரு காலகட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இனி சமாதானத்தை, சந்தோஷத்தை பூரணமாக்கிக் கொள்ளுகிற நாட்களை கர்த்தர் உங்களுக்கு முன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாவால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. எங்கள் அப்பா இப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, என் தம்பி என்னை ஏமாத்திட்டான் என்கிற ஒரு மனவேதனையோடையே தன் வாழ்நாளை கடத்தி கொண்டிருந்தான். ஆனால் அப்படியாப்பட்டவனுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. இந்த விஷயங்கள் நடந்த உடனே ஏசா கதறினான், கூப்பாடு போட்டான். இப்போ அப்பாட்டிருந்து எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை வருது. அதான் என்ன வார்த்தை? நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவன் நுகத்தடியை நான் என்ன பண்ணுவேன்? முறித்து போடுவேன்னு சொன்ன உடனே அடுத்த வசனத்துல அப்படியே 27:41 வாசிங்க பாப்போம். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம், யாக்கோபை சின்ன பயல கர்த்தர் அப்பா ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள், என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் வரும், சீக்கிரமாய் வரும். அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை, அப்பொழுது என்னை ஏமாத்தின சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். ஏசா தன் இருதயத்தில் என்ன பண்ணி கொண்டானா? சொல்லிக் கொண்டான். ஸ்தோத்திரம். அவன் இருதயத்தில் சொன்னதை அவங்க அம்மா எப்படி கேட்டாலோ எனக்கு தெரியல. அடுத்த வசனம் பாருங்க, 42. மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறேன். சரி, ஆகையால் தேற்றிக் கொள்ளுகிறான். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரோனில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு ஓடிப்போய் உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும், உங்க அண்ணன் கோபம் தனியிற வரைக்கும் சில நாள் அவனிடத்திலே இரு. சில நாள் உங்க மாமா வீட்டுல போய் நீ என்ன செய்ய இரு. யாருடைய பிளானு இது? ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அதுக்கு முந்தின வசனத்தில் போட்டிருக்கு, அவன் தன் இருதயத்தில் தான் என்ன பண்ணிக்கிறான் சொல்கிறான். அது எப்படி ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டதோ எனக்கு தெரில. அவரோட மனுஷங்க அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேவ தூதர்களோ கர்த்தரோ கூட என்ன பண்ணியிருக்கலாம், அதை அறிவிச்சிருக்கலாம். அவள்
அவள் அப்படியே செய்கிறாள். அவள் உடனே இவன் அங்கேருந்து கிளப்பணும். எங்கே கிளப்ப? ஸ்தோத்திரம். உடனே எங்கள் அம்மா வீடு இருக்குது, எங்கள் அப்பா வீடு இருக்குது, எங்கள் அண்ணதம்பிமாரெலாம் அங்கே இருக்கிறாங்க. அந்த ஊர் பேர் என்ன? ஆரான். ஸ்தோத்திரம். இதுதான் ஆபிரகாம் புறப்பட்ட இடம். அங்கே தான் ஈசாக்குக்கு போய் பொண்ணு கட்டினார். ஆபிரகாம் அங்கே தான் ஈசாக்குக்கு போய் பொண்ணு கட்டினார். ஸ்தோத்திரம். அந்த இடத்த எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன்மார் இருக்காங்க, நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி இவள் தன் 2வது மகனை அங்கே அனுப்புகிறாள். இப்போ மூத்த மகன் யாரோட இருக்கிறான்? அப்பாவோட இருக்கிறான். இளைய மகன் மாமா வீட்டுக்கு போயிட்டான். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. மாமா வீட்டுக்கு போன இளையவன் அங்கே என்ன பாடுபட்டானுங்கிறத நீங்கள் நல்லா அறிவீர்கள். யாக்கோபு தன் மாமன் வீட்டில் போய் என்ன பாடுபட்டான். ஸ்தோத்திரம். அவன் இங்கே செல்லமாக வாழ்ந்ததுக்கும் அவன் அங்கே சிக்கி சீரழிஞ்சதுக்கும் நம்ம பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடியும். இங்கே வீட்டுக்குள்ளேயே இருந்தவன் அங்கே வீட்டுக்குள்ளேயே இடம் கிடையாது. ஸ்தோத்திரம். அவனுக்கு வீடே கிடையாது. ஆடுகளோடு எங்கே தான் அலையணும்? காட்டில் தான் கிடக்கணும். அது அவனுக்கு ரொம்ப வருத்தம். ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் அவனை வருத்தி எடுத்தார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு அப்படி அலைஞ்சு ஆடு மேய்ச்ச வருஷங்கள் 20 ஆண்டுகள். அந்த 20 ஆண்டுகள் அவன் அங்கே இருந்து கஷ்டப்பட்டு ஒரு நாள் அவன் சந்தோஷமாக இருந்தான். கல்யாணம் முடித்து ராத்திரியை முடித்தா கூட அவனுக்கு என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. முடிச்சு பார்த்தா பொண்ணு வேறையா இருக்கு. எவ்வளோ கொடுமை இது! ஸ்தோத்திரம். ஆமாம், புரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் புரியும். நிறைய பேர் ரொம்ப முழிக்கிய. சரி, உங்களுக்கு ஒன்றுமே புரிய வேண்டாம் இயேசு நாமத்தினால. யாக்கோபு கல்யாணம் முடிச்சு மறுநாள் முடிச்சு பார்த்தா கெட்டின பொண்ணு வேற பொண்ணா இருக்குது. ஐயோ, என்னங்க மாற்றிட்டு கடையில் போய் மாற்றிட்டு வர மாதிரி கேட்டா, அது என்ன, அதெல்லாம் மாற்ற முடியாது, கெட்டினது தான். இல்லைங்க, அமேசான் இதிலெல்லாம் ஆர்டர் போட்டால் கூட பிடிக்கலன்னா திரும்ப மாற்றலான்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, கெட்டினது தான். அப்போ அந்த பொண்ணுக்கு அடுத்த ஒரு 7 வருஷம் ஆடுமேங்க. அப்போ அந்த பொண்ணையும் வேணா நினச்சேன் கெட்டித்தாரன்னு அவங்க மாமா சொல்கிறாரு. இவன் அப்புறாணி அப்பனை ஏமாத்தனான், ஆனால் கண்ணு தெரியாத அப்பாவை ஏமாத்தனான். அங்கே கொடாக்கண்ணன் மாமன்ட்ட போய் என்ன பண்ணிட்டான்? சிக்கிட்டான். ஸ்தோத்திரம். நான் சொல்ல பிள்ளைகள், இந்த அப்பா அம்மாவை ஏமாத்துறவளோ இருக்காளோ பாரு. ஆமாம், இந்த அப்புறாணி அம்மாவை மிரட்டி உருட்டி எடுப்பாள்வ. ஆனால் அங்கே ஒரு மாமியாட்ட சிக்கி கிடந்து சின்ன பின்னம் ஆகும்போது எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், அப்பா அம்மாட்ட ஒழுங்காக இருந்தா, ஸ்தோத்திரம், உன் மாமியா வீடு உனக்கு எப்படி இருக்கும்? சொந்த வீடாக இருக்கும். உன் மாமியா வீடு, மாமியா கொத்து சாவியை நீ ஈஸியாக என்ன பண்ணிடுவ? உன் கையில் எடுத்துருவ. இது உங்களுக்கும் பொருந்தும். ஸ்தோத்திரம். அப்பா அம்மாவை நீங்கள் சந்தோஷப்படுத்தி வாழ்ந்து பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆமாம், போகிற இடம் உனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு அனுகூலமாக இருக்கும். ஆமாம், ஸ்தோத்திரம். நான் இதை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். ஸ்தோத்திரம். இருக்கிற காலத்திலேயே அப்பா அம்மா கிட்ட விட்டு கொடுத்து தாழ்ந்து போய், ஸ்தோத்திரம், கீழ்ப்படிஞ்சு அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு, ஸ்தோத்திரம், உன்னை தாழ்த்தி அநியாயமாக சொன்னாலும் சகிச்சுக்கிட்டு, அண்ணன் தம்பிமார் ஏமாத்தினாலும் வாங்கி கெட்டிக்கிட்டு, ஆண்டவரே ஆண்டவரேன்னு உன் தாய் வீட்டில் இருந்தன்னா, உன் தகப்ப வீட்டில் இருந்தன்னா, நீ போகிற வீட்டில் ஆளுகை செய்கிறவனாக இருப்பாய், ஆளுகை செய்கிறவனாக இருப்பாய். இங்கே ஒருத்தன் கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நல்லா தான் இருக்குது. தகப்பன் தாயை சொல்ல கேட்டு கீழ்ப்படிஞ்சு அவங்கள கனப்படுத்தி வாழ்ந்த பிள்ளைகள் போகிற இடமெல்லாம் சிறந்திருக்கிறார்கள். அப்பா சொல்லிட்டாங்க. அப்பா சொன்னார், நீ வேலைக்கெல்லாம் போய் சம்பாத்தியம் பண்ணுறதை விட நீ ஊழியத்துக்கு போனதான்ப்பா எங்களுக்கு பெரிய சந்தோஷம்னு சொன்னார். சரி, அப்பா சொல்லிட்டாங்க, ஊழியத்துக்கு போயிடுவோம். ஸ்தோத்திரம். இப்படி அப்பா சொல்லுக்கும் அம்மா சொல்லுக்கும் கேட்டு கேட்டு கீழ்ப்படிஞ்சு இன்றைக்கி நான் என்ன குறைஞ்சி போனேன்? இன்றைக்கி கர்த்தரை நல்லா வச்சிருக்கிறாரு. கர்த்தர் அநேகருக்கு என்ன ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் இந்த யாக்கோபு, ஸ்தோத்திரம், அம்மாவை ஏமாற்றி அப்பாவை ஏமாற்றி அண்ணனை ஏமாற்றி, ஸ்தோத்திரம், ஆமாம், பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு போன இடத்துல கர்த்தர் வச்சாரு ஆப்பு. ஸ்தோத்திரம். ஆமாம், மனுஷன் 20 வருஷம் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆயிட்டான் அந்த யாக்கோபு. அவனை பிச்சு பிச்சு நூடுல்ஸை, இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பக்கம் உருவி எடுக்க முடியாது, அந்த பக்கம் உருவி எடுக்க முடியாது, இங்கிட்டு உருவினா பிச்சுக்கிட்டு வரும், அங்கிட்டு போனால் கிழிஞ்சிட்டு போகும். ஸ்தோத்திரம். அதை எடுக்கவே முடியாது, தீர்க்கவே முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு சிக்கலில் இந்த யாக்கோபு மாட்டிக்கொண்டான்.
ஸ்தோத்திரம். பெரிய சாமர்த்தியசாலி தான், வீட்டுக்குள்ளே இருந்து எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறவன் தான், அப்பாவை சமாளிச்சிருவான், அண்ணனை ஏமாத்திடுவான், எல்லாம் பண்ணிடுவான் தான். ஆனாலும் கர்த்தரை என்ன செய்ய முடியல, ஏமாற்ற முடியல. ஸ்தோத்திரம். அவனை உருட்டி எடுத்துட்டார் 20 வருஷம். ஆனால் அந்த 20 வருஷம் இந்த ஏசா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? அவன் ஜாலியாக 1க்கு 2 பொண்டாட்டி கட்டி செம சோக்கா வாழ்கிறான் அப்பா வீட்டில். ஆமாம், ஸ்தோத்திரம். ஏமாந்த பையதான், ஏமாற்றப்பட்டவன் தான். ஆனாலும் தகப்பன் தாய் வீட்டில் உட்காந்து ஸ்தோத்திரம் சாப்பிட்ற அந்த சந்தோஷமான சாப்பாடு இருக்குதே, அதுபோல் ஆசீர்வாதம் வேற எதுவுமே இல்லை. ஸ்தோத்திரம். அவனை நல்ல லைஃப்பில் என்ஜாய் பண்ண வச்சார் கர்த்தர். இதுவரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டது யாக்கோபுடைய மேன்மையவும் ஆசீர்வாதத்தையும் தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நான் ஏசாவுடைய மேன்மையவும் ஏசாவுடைய ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே சில யாக்கோபுகள் இருக்கலாம், ஏமாற்றுகிறவர்கள். ஆனால் நான் ஒரு ஏசாவாக நிற்கிறேன், எல்லாத்தையும் ஏமாந்து வாழ்க்கையில் இழக்கக்கூடாத இழந்து ஏமாந்து ஸ்தோத்திரம். ஆமாம் 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 ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேறு என்ன இருக்குது அப்படிங்கிற நிலைமையில் நிற்கும்போது கர்த்தர் ஏசாவை போன்றவர்களை பார்த்து சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, நீ மேற்கொள்ளும்படியான ஒரு காலம் உன் வாழ்க்கையில் வருகிறது. அல்லேலூயா. அதுதான் இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மேற்கொள்வதற்கான ஒரு காலத்தை குறித்து வச்சிருக்கிறாரு. பாருங்கள், 20 வருஷம் யாக்கோபு மாமா வீட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு ஆடுகளை மேய்த்து அவங்க மாமன் 10 முறை சம்பளத்தை மாத்துறான், தனக்குன்னு ஒரு சேமிப்பு இல்லை. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும்போது ஸ்தோத்திரம் கடைசியில் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அங்கேருந்து நீ உன் தகப்பன் தேசத்துக்கு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்கிறார். இவன் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு தகப்பன் தேசத்துக்கு வரும்போது ஸ்தோத்திரம் இவனுக்கு மறுபடியும் பயம். என்ன பயம்? அங்கே அண்ணன் ஒருத்தன் இருப்பானே, அவன் அப்பமே என்ன கொல்ல பார்த்தானே, இப்போ மறுபடியும் என் மேலே கோபமாக இருப்பானோ, அந்த கோபம் தணிந்து விடுமோ என்ற ஒரு பெரிய பயத்தோடும் திகிலோடும் அவன் மாமன் வீட்டிலிருந்து அப்பா வீட்டுக்கு பிரயாணமாக புறப்பட்டு வருகிறான். பாருங்க, அப்பொழுது அவன் 2 பேரை சந்திக்கிறான். ஒன்று கர்த்தருடைய தூதன், 2வது அண்ணன். இந்த கர்த்தருடைய தூதனுக்கு முன்பதாக நிற்பதற்கு கூட அவன் அவ்வளவு ஆயத்தம் பண்ணலை. ஆனால் அண்ணனை சந்திப்பதற்கு அவன் ஸ்தோத்திரம் 32ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் அண்ணனை சந்திப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறான். கர்த்தரை சந்திக்கிறது கூட இந்த யாக்கோபு அவ்வளவு ஆயத்தப்படலை. மனைவி பிள்ளைகளை எல்லாம் யாப்போக்கு நதிக்கரையில் கரையை தாண்டி விட்டுட்டு இவன் ராத்திரி தனித்திருந்து கர்த்தரோட போராடுகிறான். ஆனால் அண்ணனை சந்திப்பதற்கோ 11 வசனங்களில் ஆயத்தமாகிறான். தன் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் முன்னாடி அனுப்பி, அவங்களுக்கு முன்னாடி ஆடுகளையும் ஒட்டகங்களையும் குதிரைகளையும் அனுப்பி ஸ்தோத்திரம், அதுக்கு அடுத்தபடியாக ஸ்தோத்திரம் வேலைக்காரருடைய பிள்ளைகளை அனுப்பி பொன்னோடும் பொருளோடும் வெகுமதிகளோடும் தன் அண்ணனை சந்திப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். அவ்வளவு பயம், அவ்வளவு திகில். நான் நினைக்கிறேன் இவன் இப்படி ஏமாற்றவும் வேண்டாம், இந்த நாய்ப்பாடு படவும் வேண்டாம். ஸ்தோத்திரம். ஆனால் அந்த ஏசாவை பாருங்கள், அவன் யாரையும் ஏமாத்தலை. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இருக்குது, சின்ன பிள்ளைகள் நடந்த சம்பவம், நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ஒரு நாள் இந்த ஸ்தோத்திரம் 25ஆம் அதிகாரத்தில் அது இருக்குது. ஒரு நாள் இந்த இவங்க சின்ன பிள்ளைகளா வாலிப பிள்ளைகளா இருக்கும்போது 2 பசங்களும் இருக்கும்போது இவன் வழக்கமாக வேட்டையை ஆடிட்டு இந்த பெரியவன் ஒரு நாள் வீட்டுக்கு வாரான். அன்னைக்கு வேட்டையில் ஒன்றுமே கிடைக்கல. ஸ்தோத்திரம். கடும் பசியோடு வீட்டுக்கு வருகிற அந்த மூத்தவன் ஸ்தோத்திரம் வீட்டுக்கு வந்து பார்த்தா சின்னவன் வீட்டில் என்ன காய்ச்சிக்கிட்டு இருக்கான்? கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஸ்தோத்திரம். இப்போமே கூழ் குடிக்கிறதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலையிறமே. அப்போ என்ன டேஸ்ட்டாக இருந்தப்போ கூழ் மட்டும்தான். அப்போ அது பயங்கர டேஸ்ட்டாக இருந்திருக்கும் போல இருக்குது. பைபிளில் போட்டுருக்கு அது ஒரு சிவப்பு நிற கூழ். ஆமாம், ஸ்தோத்திரம். அந்த கூழுடைய வாசனையே பயங்கர பசி நேரத்தில் ஒரு பிரியாணி ஸ்மெல் வந்தால் எப்படி இருக்கும்? ஆமாம், அது ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். ரொம்ப ஒரு சோதனையான நேரம். நாங்கள் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்க நாட்களில் எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது. ஒரு ஹாஸ்டலில் எப்போவுமே ரொம்ப அருமையான சாப்பாடெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமாம், உப்புமான்னு ஒன்று போடுவாங்க, உப்பாக இருக்கும். சாப்பிட்டா அரைக்கோடம் தண்ணி குடித்தாலும் அந்த உப்பு இது தீராது. ஆமாம், அது பேர் உப்புமா. ஸ்தோத்திரம். திருப்பூர்லேருந்து ஒரு மாஸ்டர் வந்து இருந்தார். அவர் மாறட்டும்னு சொல்லி நாங்கள் எத்தனையோ முறை உபவாசம் வந்து ஜெபம் பண்ணோம் அந்த மாஸ்டரை ஆண்டவர் மாற்றணும்னு சொல்லி. ஆனாலும் கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்கவே இல்லை.
ஸ்தோத்திரம். ஆனால் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, அப்படி ஒரு மாஸ்டரை வச்சு எங்களுக்கு சோறு போட்டதுனால தான் ஊழியத்தில் எல்லா சாப்பாடும் எங்களுக்கு அமிர்தத்தை போல இருந்தது. ஆமாம், ஸ்தோத்திரம். அப்போ அந்த சாப்பாடை சாப்பிட்டு எங்களுக்கு அப்படியே வயே சுற்றுறோம். சில நேரங்கள் அப்படியே வரும்போது எங்கள் பைபிள் காலேஜுக்கு முன்னாடி ஒரு கல்யாண மண்டபம் இருந்தது மெயின் ரோட்டு மேலே. ஸ்தோத்திரம். ஒரு நாள்லாம் கடும் பசி, 8 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிக்கணும், திரும்ப 8 கிலோமீட்டர் சைக்கிள் மிதித்து வரணும். அவ்வளவு பசியில் சைக்கிள் மிதித்து வந்து உள்ளே வந்தால் இன்றைக்கி என்ன சாப்பாடு? உப்புமா. காலையில் உப்புமா, மத்தியானம் உப்புமா, ராத்திரியுமா அப்படின்னு கேட்கும்போதே குடலெல்லாம் நடுங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் கூட நம்ம டேவிட் தான். ஆமாம், நானும் டேவிட்டும் பக்கத்தில் சைக்கிளில் போயிட்டு இருக்கோம். ஆமாம், அவர் எனக்கு சீனியர். பிரவீனே, நீ கொஞ்சம் மெல்லமாக போகணும். சைக்கிள் லைனில் போகணும், 40 பேர் 20 ஜோடியாக 2 சைக்கிளாக போகணும். அப்போ பைபிள் காலேஜ் நெருங்க அவர் சொல்கிறார், பிரவீன் கொஞ்சம் ஸ்லோவாக போகணும். என்ன பிரதர் ஸ்லோவாக போகணும் சொல்கிறோம்னா? சரி பிரதர், அப்படியே ஸ்லோவாக பண்ணுறேன். பின்னாடி மணி அடிக்கான், நாங்கள் அப்படி ஒதுங்கிட்டோம். மற்ற வண்டிலாம் போகுது. அப்படியே பின்னாடி லீடர் வருவார். என்ன இந்த தலைவலி மாத்திரை வாங்கணும் சொல்கிறார். டேவிட் சொல்கிறார், தலைவலி மாத்திரை வாங்கணும், சரி சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னார். சரி, அவர் பிரேக் போட்டார். உடனே நானும் பிரேக் போட்டேன். நம்மளை கவனிக்கல, ஜூனியர் கவனிக்கலை. மற்ற சைக்கிள்லாம் போயிட்டு எங்கள் 2 சைக்கிள் மட்டும் பின்னாடி நின்றுட்டு, உடனே என்ன பிரதர், ஏன் பிரதர் கூப்பிட்டீங்க? நான் சொல்கிறபடி கேளுங்க, வா பின்னாடி. நீட்டாக சைக்கிள் எழுதி கல்யாண மண்டபத்தில் விட்றாரு. நானும் பின்னாடியே போகிறேன். தெரிஞ்சவங்க கல்யாணம் போல இருக்குது, மாமா வச்சவங்க ஏதாவது ஏற்றுவோம். சைக்கிளை போய் நிப்பாட்டினார். வெளியே கடந்த சட்டையை எடுத்து டக்குன்னு என்ன செஞ்சார்? இன் பண்ணார். டக்குன்னு சோறா மாப்பிள்ளை மாதிரி ஆகிட்டார். நீயும் இன் பண்ணு அப்படின்னாரு. என்ன பேர் சொல்லு இன் பண்ணி சொன்னபடி உடனே கேட்கும். சீனியர் டக்குன்னு இன் பண்ணேன். 2 பேரும் ஜம்முன்னு இன் பண்ணி கல்யாணம் பண்ணுறது டக்குன்னு போனோம். ஸ்தோத்திரம். ஆமாம், மாப்பிள்ளை வீட்டுக்காரர் நினச்சா பொண்ணு வீட்டில் முக்கியமான ஆள் போல இருக்குது. பொண்ணு வீட்டுக்காரர் நினச்சா இவங்க மாப்பிள்ளை வீடு போல இருக்குது. வாங்க வாங்க வாங்கண்ணா, எப்போ இவ்வளோ வரவேற்பா? நேராக நாங்கள் எங்கே தான் போகிறோம்? மொய் கொடுக்கவா? சை, மண்டபத்தில் நேராக சாப்பாடு செக்ஷனுக்கு தான். ஆமாம், போய் உட்கார்ந்தோம். இலைய போட்டால் ராஜா மரியாதை அடித்து வெளுத்தா. ஐயோ, பல மாதங்கள் கழித்து ஒரு உன்னதமான சாப்பாடு. ஆமாம், ஸ்தோத்திரம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அப்படியே பொண்ணையார் பார்த்தா மாப்பிள்ளையார் பார்த்தா நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. உண்மையிலே சொல்கிறேன், அந்த கல்யாண மாப்பிள்ளை எப்படி இருப்பாங்க, பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருப்பாங்க? நல்ல ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா சாப்பிட்டு வாழ்த்தி ஜெபம் பண்ணது யார்? பிரவீன் பாஸ்டர் ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், ஸ்தோத்திரம். சாப்பிட்டு வெளியே வரும்போது, என்ன பிரதர் இப்படி செஞ்சிட்டீங்க, நமக்கே தெரியாதவங்க கல்யாண மண்டபத்தை வீட்டில் போய் நம்ம சாப்பிட்லாமா? அடப்பா, பசி நேரத்தில் அந்த வாசனை என்னைய ரொம்ப டெம்ப்ட் பண்ணிட்டு. அந்த வாசனை இருக்குது பாருங்க, அது சில வேலையை செஞ்சிடும். இந்த யாக்கோபு கூழை காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த வாசனை ஏசாவை ரொம்ப சோதிச்சுட்டு அவன் சொல்கிறான், எனக்கு இந்த கூழை கொடு. பாருங்க, அவன் வெகுளியாக கேட்கான். சரி, அண்ணன் கேட்கான், அவனுக்கு ஒரு டம்ளரில் கூழை உட்காரி கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அவன் கேட்கான் பாருங்க, அப்படியானால் உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடுவாயா? நான் கொடுக்குற கூழுக்கு கூலியாக நீ மூத்த பிள்ளைங்கிற ஒரு அந்த அதிகாரத்தை, அந்த உரிமையை எனக்கு தருவாயா? எதை கேட்காம பத்தீங்களா? ஸ்தோத்திரம். சாஸ், நான் யாக்கோபை சொல்லலை. ஆமாம், சில நேரங்களில் நம்ம ஆசீர்வாதத்தை பறிப்பதற்கு சத்துரு இப்படி கேட்பான் பாருங்க. கவனமாக தான் இருக்கணும், ஞானமாக தான் இருக்கணும். ஆனால் என்ன செய்ய, அவ்வளோ கவனம் இல்லையே, அவ்வளோ ஞானம் இல்லையே, ஏமாந்த ஆட்களாக இருக்கவே என்ன செய்ய? ஸ்தோத்திரம். இந்த உலகம் நிறைய நேரங்களில் நம்மளை ஏமாற்றிட்டு, இந்த உலகத்தின் மனிதர்கள் நிறைய நேரங்களில் நம்மளை கை விட்டு பிடிச்சாங்க. ஸ்தோத்திரம். ஒரேடியாக கை விட்டால் நம்ம சுதாரித்து நம்ம காலில் நிற்பதற்கு நம்ம திராணி உள்ளவங்களாம் மாறிக்கலாம். திரும்ப வந்து கை கொடுப்பாங்க, திரும்ப கைவிடுவாங்க, இப்படியே இந்த உலகம் நம்மளை கைவிட்டு ஸ்தோத்திரம் நம்மளை கலங்க பண்ணி உடைந்து சிதறி போக பண்ணியது. அப்படி தான் இந்த ஏசா மாறிட்டான் அவனுடைய வாழ்க்கையில். ஸ்தோத்திரம். என்னடா இது, இதை போய் கேட்குறானே, சரி வச்சுக்கோ போ, இப்போ நான் பசியில் சாகிறத விட நீ மூத்தவனா இருந்துக்கோ, நான் இளையவனா இருந்துக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு அந்த கூழை வாங்கி என்ன பண்ணிட்டான்? குடிச்சிட்டான். பைபிளில் போட்டிருக்குது, அவன் அப்படி தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணினான். அதே 25 கடைசியில் தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணிட்டான். ஸ்தோத்திரம். அது தேவனுடைய பார்வையில் ஒரு பெரிய தவறாக இருந்தாலும் அன்னைக்கு அவனுக்கு வந்த சோதனையை அவனால் என்ன பண்ண முடியல? ஜெயிக்க முடியல. அவன் தோற்று போயிட்டான். அவன் தோற்று போனவன் ஆகிவிட்டான்.
ஒருவேளை இந்த பிரசங்கம் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறவர்களுக்கு அல்ல, உங்கள் வாழ்க்கையில் நான் சகல காரியத்திலையும் ஜெயிச்சு நிற்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரசங்கம் இல்லை. பாஸ்டர், என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் நான் தோத்து போகிறேன் பாஸ்டர். ஸ்தோத்திரம். உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறாரு. உன் தோல்வியினால் நீ இழந்ததை, உன் பாவத்தினால நீ இழந்ததை, உன் குறைவினால, கவன குறைவினால நீ இழந்ததை ஆண்டவர் உனக்கு திரும்ப தரும்படியான நாட்களை குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மைதான் பாஸ்டர், என் கவனக்குறைவு தான், என் பாவம் தான், என் போதாத நேரம், நான் இப்படி போய் மாட்டிக்கிட்டேன் பாஸ்டர், நான் என்ன செய்யட்டும், என்னால் முடியலையே. ஸ்தோத்திரம். சிலர் சில பாவத்தை செய்கிறாங்கன்னா அவங்களால முடியல பாவம். நேற்றைக்கு எனக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. ஸ்தோத்திரம். நான் அந்த ஃபோன் எடுத்து பேசினேன். ஸ்தோத்திரம். எதிர்முறையில் அவங்க கதறினாங்க, ஐயா என் பிள்ளை அரசாங்க உத்தியோகம் பார்க்குறான், ஆனால் குடிச்சிட்டு போய் அங்கே பிரச்சனை பண்ணனால அவனை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. அப்புறம் ஏகப்பட்ட பேருடைய ரெக்கமெண்டேஷனை வச்சு அந்த பெரிய அதிகாரிட்ட பேசி திரும்ப என்ன செஞ்சோம், அவனை உள்ளே சேர்த்து விட்டோம். ஆனால் போன வாரம் பைக்கை விற்று மறுபடியும் குடிச்சிட்டு சொல்லாமல் லீவு போட்டு வந்துட்டான்னு சொல்லி இப்போ மறுபடியும் வேலையிலேருந்து என்ன செய்கிறாங்க, 2 பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற மாதிரி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அரசாங்க உத்தியோகம்னு சொல்லி ஒரு பொண்ணையும் கட்டி பிள்ளைகளையும் பெற்று இந்த குடியினால் ஒழுங்காக வேலைக்கு போகாமல் ஸ்தோத்திரம் வேலைக்கும் குடிச்சிட்டு போய் அங்கே பிரச்சனை பண்ணி வேலையை விட்டு அனுப்பப்பட்டு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன் மூலமாக மறுபடியும் வேலைக்கு போய் போன வாரம் இதே மாதிரி திரும்ப குடிச்சிட்டு போய் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த தாய்க்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அவனுக்கும் கொஞ்சம் ஒரு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பாடு. அப்படி கிடைச்ச வேலையை இந்த மாதிரி அசட்டை பண்ணி தூக்கி போட்டு இப்படி பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய வருத்தம். அவனையும் அவனை சார்ந்தவர்களுக்கும் எவ்வளோ பெரிய வேதனை. அந்த நிர்வாகத்திலையும் இப்படிப்பட்டவன் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாமல் நாங்கள் எப்படி வச்சிருப்பது என்ற கஷ்ட காலம். ஸ்தோத்திரம். நான் பாரப்பட்டேன். அப்படியே யோசித்து பார்த்தா அவனுடைய பிரச்சனை அது, அவனால் குடிக்காமல் இருக்கும். அவனுக்கு அரசாங்க வேலையை விட குடிதான் என்னவா தெரியுது, பெருசாக தெரியுது. என்ன செய்ய ஆண்டவரே, இப்படிப்பட்டவங்களை நீங்க தொடுங்கப்பா, இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை தாங்கப்பா, இப்படிப்பட்டவங்களுக்கு மேற்கொள்ளும்படியான ஒரு காலம் வரட்டுமப்பா என்பதுதான் என்னுடைய ஜெபமா இருக்கிறது. இவங்க வேணும்னு அதை செய்யல. அந்த குடி தெளிஞ்சதுக்கு அப்புறம் வேலை போயிட்டா பிள்ளைகளை யார் காப்பாத்துவா, அடுத்து மாசம் சம்பளம் கிடையாதா, நமக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் இல்லையா. எவ்வளோ பெரிய வேதனை, எவ்வளோ பெரிய வருத்தம். அவங்க வேணும்னு செய்யலை, ஏதோ ஒன்று அவங்களால் அந்த நன்மையை செய்ய முடியாதபடிக்கு அவங்க கைவிடப்பட்டு போகிறார்கள். அவர்கள் சில வாசனைக்கு மயங்கி அடிமைப்பட்டு போகிறார்கள். ஸ்தோத்திரம். இது நல்லதா கெட்டதான்னு தெரியாம ஸ்தோத்திரம் தவிச்சு போகிறாங்க. பாருங்க, சூழ்நிலை நம்ம எதையுமே சாதகமாக நினைப்பதற்கு அல்ல. சில சூழ்நிலை சில இதுக்குள்ள நம்மளை தள்ளிடுது, நம்முடைய வாழ்க்கையை உடைச்சி நொறுக்கி விடுகிறது. ஏசாவுடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை ஏசாவை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி விட்டது. ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த ஏசாவை கர்த்தர் மறக்கலை. நான் அப்புறம் அரியலூர்லேருந்து கோயம்புத்தூர் போயிட்டேன். ஆனால் எனக்கு தெரியல அந்த அக்கா இப்போ எப்படி இருக்காங்க, அவங்க பெற்ற ரட்சிப்பை காத்து கொண்டாங்களா, இயேசுவை விட்டுட்டாங்களா, அவங்க சபைக்கு போனாங்களா, அவங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டாரா, குழந்தை பிறந்ததா, எனக்கு ஒன்றுமே தெரில. ஆனாலும் அவங்களுக்காக என் மனம் இன்னும் துடித்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, அவங்க நல்லா இருக்கணும். ஏன்னா எங்களை அவங்க வரவேற்பதும், எங்களை ஏற்றுக்கொள்வதும், எங்களுக்கு காப்பி தண்ணி போட்டு கொடுப்பதும், எங்களை சாப்பிடுங்கன்னு சொல்லுவதும், எங்களை ஜெபிக்க செய்வதும், அவர்கள் கூட சேர்ந்து ஜெபிப்பதும், ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தி கூட்டி கொண்டு போய் வீட்டில் சேர்த்து வைக்கிறதும். ஸ்தோத்திரம். அந்த கிராமத்தின் ரட்சிப்புக்கு கர்த்தர் அவர்களை ரொம்ப பெருசாக நம்பி இருந்தார். ஆனால் சத்துரு எங்கேயோ ஒரு விதத்தில் அவங்கள தட்டுனா, அவர்கள் நிமித்தம் அந்த சபை உடைஞ்சிது, அந்த ஊழியம் நின்னது, அந்த குடும்பம் சிதைந்தது. ஆமாம், ஸ்தோத்திரம். அவங்க கடைசியாக சொல்லி அழுது நாங்கள் கேட்டு போனது, நான் செத்து போயிடுவேன் ஐயா, நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன், இப்படி தான் சொன்னாங்க. நான் அப்புறம் ஜோமன், ஆண்டவரே அவங்க அவசரப்பட்டு தற்கொலை எதுவும் பண்ணிடக்கூடாது ஆண்டவரேன்னு ரொம்ப பாரப்பட்டு, நானும் யோவான்னு ஒரு பிரதரும் தான் போவோம். இந்த 2 பேரும் தான் வாடகை சைக்கிள், ஆளுக்கு ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி நாங்கள் அந்த கிராமத்துக்கு போவோம். ஸ்தோத்திரம். ஆமாம், 2 பேரும் அதிகமாக கடைசியாக அவங்க சொல்லி, நான் செத்து போயிடுவேன் ஐயா, நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன் ஐயா, இதான் அவங்க சொன்னது. நாங்கள் மறுபடியும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்புறம் ஞாபகம் வரும்போது கூட அந்த யோவான் பேட்டை கேட்டீங்க, போனீங்களா, பார்த்தீங்களா, அப்புறம் நமக்கு அங்கே யாரும் இல்லையா, அப்புறம் நான் அந்த ஊருக்கே கிராமத்துக்கு போகலை அப்படின்னாரு அவர். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியலை.
ஆனால் அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஏசாக்களை கர்த்தர் மறக்கவில்லை. சூழ்நிலை அவங்கள விசுவாசத்தை விட்டு கீழே தள்ளலாம், சூழ்நிலை அவங்கள ஒரு பாவத்துக்குள்ள தள்ளி இருக்கலாம், பாவமே செய்யாட்டாலும் சூழ்நிலை உலகம் அவங்கள குற்றவாளி ஆக்கி தலைமுடியை சிரைத்து ஒரு அறைக்குள்ளே அடைத்து போட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர்கள் மேற்கொள்ளும்படியான ஒரு காலத்தை அவர்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அவர்கள் மேற்கொள்ளும்படியான ஒரு காலத்தை கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த நிலைமையில் இன்றைக்கி ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வந்திருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலையை மேற்கொள்ளும்படியான ஒரு காலத்தை கர்த்தர் குறித்து வைத்திருந்தார். அதுதான் இந்த 2025 பிப்ரவரி மாதம். எஸ், நீங்கள் இந்த வார்த்தையை நம்புங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் மேற்கொள்ளும்படியான காலம் ஒன்றை வைத்திருப்பீங்கன்னா நான் அந்த காலத்தை சுதந்திரமாக்கி கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த காலத்தில் என் சத்துருக்களின் மேலே எனக்கு ஒரு ஜெயத்தை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவங்க சத்துருவாகவும் இருக்கலாம், சகோதரனாகவும் இருக்கலாம். அவர்களுடைய நுகத்தடி உங்கள் கழுத்தில் இருக்குமானால் கர்த்தர் இந்த நாட்களிலே அந்த நுகத்தடியை உங்கள் கழுத்திலிருந்து முறித்து போடுவார். இனி விடுதலை காற்றை சுவாசிக்கும்படியான நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதை சொல்லுவதற்காக தான் சபையாக உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். 3ஆம் வசனத்தை வாசிங்க. தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய். இந்த 10 வசனத்துல யாக்கோபு தன் அண்ணனை சந்திப்பதற்காக ஆயத்தப்பட்டு ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், வேலைக்காரர், வேலைக்காரி, பிள்ளைகள், தன் மனைவியினுடைய வேலைக்காரிகள், அதுக்கப்புறம் தன்னுடைய 2வது மனைவி, அதுக்கப்புறம் தனக்கு பிரியமான மனைவி, எல்லாத்தையும் வரிசையா கடைசி நிப்பாட்டிட்டு இவைகள் எல்லாவற்றுக்கும் முன்பதாக யாக்கோபு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தான் அங்க வர்ற அண்ணன். இவ்வளவு நாள் தன் நுகத்தை தன் அண்ணன் கழுத்துல வச்சு அவனை அழுத்தினவன், அண்ணனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றவன். ஆனால் ஏசா மேற்கொள்ளும்படியான ஒரு காலம் வந்த உடனே கர்த்தர் இந்த யாக்கோபை மடக்கி ஒரு காரியம் செய்றாரு. அவனை 7 முறை அவனுக்கு முன்பதாக பணிந்து குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தார். தன் சகோதரனை கிட்ட சேரும்படி செய்தார். எத்தனை முறை? ஆமா, எப்படி தெரியுமா? ஒருவேளை இப்படி ஒரு 4 ஸ்டெப் வச்சிருப்பாரு. அப்புறம் குனிஞ்சி பணிந்து வணங்கி திரும்ப எழும்பி திரும்ப கொஞ்சம் தூரம் போய் திரும்ப குனிந்து பணிந்து வணங்கி திரும்ப எழும்பி திரும்ப கொஞ்சம் தூரம் போய் திரும்ப. நீங்க யாராவது செஞ்சா நல்லா இருக்கும். நமக்கு செய்ய வரமாட்டேங்க. ஏன்னா நான் யாக்கோபு இல்லை. ஆனால் அந்த யாக்கோபு அப்படி செஞ்சிருக்கான். ஒரு கொஞ்சம் தூரம் போகணும், திரும்ப குனிந்து பணிந்து. யார? ஏசாவை. கொஞ்சம் தூரம் போவான், குனிந்து பணிந்து வணங்குவான், திரும்ப எழும்புவான், கொஞ்சம் தூரம் போவான், குனிந்து பணிந்து வணங்குவான், இன்னும் கொஞ்சம் தூரம் போவான், குனிந்து பணிந்து வணங்குவான். பாருங்க, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டவனாக்கும் இந்த யாக்கோபு. இப்படியாப்பட்ட யாக்கோபு ஏசாவுக்கு முன்னாடி வரும்போது அவன் ஏன் அப்படி பணிந்து குனிந்து வர வேணும் தெரியுமா? ஏசாவுக்கு மேற்கொள்ளும்படியான ஒரு காலம் வந்து விட்டது. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஏசாவுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் வந்து விட்டது என்பதனால அவனை ஏமாத்தின யாக்கோபோ வேற யாரோ அவனுக்கு முன்பதாக குனிந்து பணிந்து தண்டலிட்டு வரும்படியான சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி விடுவார். அல்லேலூயா. இப்படி குனிஞ்சி பணிஞ்சு ஒருத்தன் வந்தா அவனே ஒரு ஏமாந்த ஏசா. அவன் தன் தம்பியை அடிப்பான் பிடிப்பானா? செய்வானா? ஸ்தோத்திரம். ஏசா ஒரு நாள் அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவன் இல்லை. ஆமாம், ஸ்தோத்திரம். இப்படி குனிஞ்சி பணிஞ்சு ஏசா முன்னாடி வந்து நின்று ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க. 10ஆம் வசனம் 33:10 வாசிங்க. அதற்கு யாக்கோபு அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால். அண்ணா உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர் என்று நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஆமா, யாக்கோபு தகப்பன்ட்ட இருந்து அவனை ஏமாத்தி இருக்கலாம். தேவனிடத்திலிருந்து ஏசாவை என்ன செய்ய முடியாது?
ஏமாத்த முடியாது. யாக்கோபு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை தட்டி பறிச்சிருக்கலாம், ஆனா தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒருவராலையும் தட்டி பறிக்க முடியாது. நான் ஏமாந்துட்டேன் பாஸ்டர், நான் இழந்துட்டேன் பாஸ்டர், என் குடும்பம் இனி அப்படி பண்ணிட்டு பாஸ்டர், இப்படி பண்ணிட்டு பாஸ்டர். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், ஸ்தோத்திரம், நீங்க இந்த உலகத்தால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் ஒருபோதும் அப்படியே உங்களை விட்டு விடுகிறவர் அல்ல. உங்க சத்துருக்களை உங்க முன்னாடி பணிந்து குனிந்து வரும்படி செய்வார். அவர்கள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, என் பார்வைக்கு நீங்க தேவனை போல இருக்கிறீங்க என்று சொல்லும் அளவுக்கு அவர்களுக்கு உங்களை தேவனாய் உயர்த்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சொல்றாரு, நீ மேற்கொள்ளும்படியான காலம் வரும்போதோ, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பாப்போம், நீ மேற்கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. சகோதரா சகோதரி, நீ மேற்கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. இந்த 2வது மாதம் நான் உனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன், நீ மேற்கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு வந்த நீங்கள் பாக்கியவான்கள். உங்க கழுத்தில் இருக்கிற ஒரு சத்ருவின் நுகத்தை கர்த்தர் முறித்து போடுவார். உன் கழுத்தில் இருக்கிற ஒரு சகோதரரின் நுகத்தை முறித்து போடுவார். உன்னை ஏமாற்றியவருடைய நுகம் முறிக்கப்படும். இனி விடுதலையின் வாழ்வை அனுபவிக்கும்படிக்கு கர்த்தர் நீ மேற்கொள்ளும்படியான காலத்தை உனக்கு தருகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். ஸ்தோத்திரம். கைவிடப்பட்டவன் தான், ஒதுக்கப்பட்டவன் தான், வெறுக்கப்பட்டவன் தான், ஏமாற்றப்பட்டவன் தான் இந்த யாக்கோபு, இந்த ஏசா. அப்படி ஒருவேளை நீங்க இருப்பீங்கன்னா, ஸ்தோத்திரம், உங்களுக்கு அவர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருந்தார். அந்த காலத்தை குறித்து ஏசாவுக்கு தெரியாது, ஆனா அந்த காலம் வரும்போது ஏசாவினுடைய வாழ்க்கை மகிமையாய் மாறியது. அவனை ஏமாத்தினவங்க எல்லாம் அவனுக்கு முன்னாடி 7 முறை பணிஞ்சி குனிஞ்சி விழுந்து வணங்கி, நீ என் தேவன், நீங்கள் என் தேவன் என்று சொல்லும் அளவுக்கு கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியுமானால், ஸ்தோத்திரம், கைவிடப்பட்ட, ஏமாற்றப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட உங்களையும் ஆண்டவர் மறக்கல. உங்களை அவர் மறக்கல. நீங்க நினைக்கலாம், எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்க, எனக்கு யார் இருக்கா? ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் அதிகமா ஃபீல் பண்ற ஒரு விஷயம், எனக்கு யார் இருக்கா? ஆண்டவரே என்கிட்ட பேசினார், உனக்கு நான் இருக்கிறேன். ஆமா, கழுத்தில் இருக்கிற எல்லா நுகத்தை நான் முறிச்சு போடுறேன். இனி நான் என் கையை உன் தோள்ல போடுவேன். நான் உனக்கு துணையா இருப்பேன். நான் உன்னை நடத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமா, நம்முடைய சத்துரு நம்முடைய சகோதரனா இருந்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய காலத்தில் செய்து நம்முடைய தலையை உயர்த்தி நிறுத்துவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு வாய்ப்பில்லையே பாஸ்டர், சேஷ்ட புத்திர பாகத்தையே நான் இழந்துட்டேன்னா பாஸ்டர். நீ சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் உனக்கு கொடுக்காம இல்லை. நான் உனக்கு சொல்லட்டுமா? ஸ்தோத்திரம். இந்த 20 வருட காலங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டான்ல யாக்கோபு, உட்கார்ந்து அப்பா சொத்த அம்மா சொத்த உட்கார்ந்து சாப்பிட்டது யாரு நினைக்கிறீங்க? யாரு? ஏசா தான். ஒருவேளை ஏசா இழந்திருக்கலாம், ஏசா தூக்கி கொடுத்திருக்கலாம், ஆனா கர்த்தர், நீதான்ப்பா இனி ஒத்தைக்கு ஒரு பிள்ளையா இருந்து உங்க அப்பா செல்லமா அம்மா செல்லமா ஆசீர்வாதமா இருக்க வேண்டியவன் என்று சொல்லி கர்த்தர் பரலோகத்திலிருந்து அவன் இழந்த சேஷ்ட புத்திர பாகத்தை திரும்ப அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படி உங்களை நடத்த போகிறார். இனி நீங்க இழந்த ஸ்தானத்துல மறுபடியும் உங்களை தூக்கி வைத்து உங்களை அழகு பார்க்க போகிறார். தம்முடைய அன்பின் கரங்களினால் உங்களை அணைத்து நடத்துவதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படியே முழங்கால் படிடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, ஏசாவுக்குள்ள ஒரு நல்ல குணம் கூட இருந்ததா யாருக்குமே தெரியாது பைபிள்ல. ஆனா யாக்கோபுக்குள்ள நிறைய சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என்னமோ அந்த ஏசாவை தான் ஆண்டவர், கைவிடப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட ஏசாவை தான் இந்த மாதம் எனக்கு காட்டினாரு. அவனுக்குள்ளேயும் ஆண்டவர் சில நல்ல குணாதிசயங்களை பார்த்தார். அதுல முதல் காரியம் என்ன தெரியுமா? அவன் கண்ணீர் விடுகிறவன். அவன் கண்ணீர் விடுகிறவன். தன்னுடைய வாழ்க்கையில சில இழப்புகளை நினைச்சு நீங்க கண்ணீர் விடுவீங்கன்னா, ஸ்தோத்திரம், அவன் கண்ணீர் விடுகிறவர்களை, தேவ பிரசன்னத்துல கண்ணீர் விடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கடந்து போகிற தேவன் அல்ல. உன் கண்ணீரை கடந்து அவர் போய்விட மாட்டார். சரி போ, அழுதுட்டு போ, அழுதுட்டு கடை அப்படின்னு கண்ணீரை கடந்து ஒரு நாள் போக மாட்டார். ஸ்தோத்திரம். கண்ணீர் வந்துட்டுன்னா அவர் அந்த இடத்துல நின்றுவாரு. அப்படி
அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை உடைய தகப்பனை, தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறபடினால ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசாம போல கர்த்தருடைய சமூகத்துல, அப்பா நான் குறை உள்ளவன் தான்ப்பா, நான் பலவீனமானவள் தான் அப்பா, குற்றவாளி தான், பாவிதான், ஆனாலும் உங்களை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு விசை மனம் இறங்கும் என்று ஒரு சொட்டு கண்ணீரை தேவ பிரசன்னத்துல வடிப்பீர்களானால், ஒரு ஆம்பளை கண்ணீர் வடிக்கிறது அழகில்லதான், ஆனாலும் கர்த்தருடைய பிரசன்னத்துல தேவ ஆவியானவர் நம்மள ஆளுகை செய்கிற நேரத்துல ஆவியானவருக்கு தேவ பிரசன்னத்துல ஒரு சொட்டு கண்ணீரை விடுவோமானால் அந்த கண்ணீர் அவர் தாண்டி போக மாட்டார். அங்கேதானே அவர் நின்று, என் பிள்ளை உனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யட்டும் என்று அந்த இடத்துல உங்களுக்கு அவர் இளைப்பாறுதலை கொடுப்பதற்கு இறங்கி விடுவார். பைபிள்ல போட்டுருக்கு ரெண்டு முறை 34ஆம் வசனம் 38ஆம் வசனம். ஏசா அலறினான், ஏசா பலத்த சத்தத்தோடு அழுதான். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அழும்படியான சூழ்நிலையை தாண்டி வந்துட்டு இருக்கீங்களா? நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்கள் மேற்கொள்ளும்படியான காலம் உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறது. எஸ், this is true. நீங்க விசுவாசிப்பீங்கன்னா அந்த காலத்தை நிச்சயமாய் நீங்கள் அனுபவிக்கும்படி செய்வார். நீங்க மேற்கொள்ளும்படியான ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீரல்லவோ நீரல்லவோ என்னை கண்டது காலம் பீடித்தது, நீரல்லவோ 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 நீரல்லவோ. வாழ்க்கையில உள்ள தோல்விகள், நெருக்கங்கள், இடர்பாடுகள், அப்பா இழப்புகள் எல்லாத்தையும் இழந்துட்டமே, ஆனாலும் எங்களை வாழ வைத்து அழகு பார்க்க, எங்களை ஏமாத்தினவங்களை எங்க பாதப்படியில கொண்டு போட நீர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருந்தீர். அதை இந்த 2வது மாதத்துல எங்களுக்கு நேராக நீங்க கொண்டு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு இந்த நாட்களை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். நன்றியோடு இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். நான் மேற்கொள்ளும்படியான நாட்கள் வந்ததற்காக ஸ்தோத்திரம். நான் மேற்கொள்ளும்படியான காலத்தை கர்த்தர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வதிப்பீராக. அவங்க எந்த நிலைமையில கைவிடப்பட்டிருந்தாலும், ஏமாற்றப்பட்டிருந்தாலும், வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும், உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஏமாத்தல, வஞ்சிக்கல, அவர்களுக்கு நன்மை செய்யும்படியான நாட்களை முன்குறித்து வைத்து அந்த காலத்தை சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்க, திடப்படுத்த, பலப்படுத்த இந்த 2வது மாதத்தை முன்குறித்தீரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. Lord, I pray and I bless every one of thy people right now. தேவ கிருபை, தேவ பிரசன்னம், தேவ மகிமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபைகளுக்குள் மறைத்துக் கொள்ளும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே.